Hi friends, a warm welcome to our Conceptual Educational channel. Today we are going to see 7th Standard, Term 3, Lesson 2, Universe and Space. நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலில் 6 to 10th சயின்ஸ் வீடியோஸ் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம் அண்ட் பிஎட் ரிலேட்டட் வீடியோஸ் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டா. ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ், அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்றது தான் இதுக்கான தமிழ் பெயர். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், நம்மளுக்கு சேட்டலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஸ்பேஸில் இருக்கோம் இல்லையா, ஸ்பேஸில் நம்ம சேட்டலைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்ட்ரொடக்ஷன் டு திஸ் லெசன். மை கோல் இஸ் சிம்பிள். இட் இஸ் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிவர்ஸ், why it is as it is and why it exists at all. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாங்க, என்னோடய கோல் வந்து ரொம்ப சிம்பிள். எதனால் இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு, எதனால் அது அப்படி இருக்குது, ஸோ இந்த கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நைட் ஸ்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, விண்மீன்கள் நிறைந்த மாதிரி இருக்கும் இல்லையா, விண்மீன் மாதிரி ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு வண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சிஸ்டர்ஸ்லாம் அந்த ஸ்டார்ஸை அப்சர்வ் பண்ணி அண்ட் அதை டாக்குமெண்ட்டாக வந்து நோட் பண்ணுறாங்க. அண்ட் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு தெரியும் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்குது. பட் நம்மளுக்கு 2000 ஸ்டார்ஸ் அந்தளவுக்கு தான் நம்மளால் நேக் டேயில் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்றைக்காவது யூனிவர்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதை வந்து நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ அன்இமேஜினபிள், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் இஸ் காமன்லி டிஃபைன்ட் ஆஸ் த டோட்டலிட்டி ஆஃப் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட் ஆர் இட்ஸ் நோன் டு எக்ஸிஸ்ட். ஸோ இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், எக்ஸிஸ்ட் ஆன விஷயங்கள் எல்லாமே யூனிவர்ஸில் அடக்கம் அப்படின்னுங்க. ஸோ இன்ன வரைக்கும் நம்மளோட யூனிவர்ஸோட மொத்த அளவு சைஸ் எவ்வளவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக அப்சர்வபிள் சைஸில் தான் நம்மளை வந்து பார்க்க முடியுது. ஸோ ஜியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸ்கை இஸ் அ வண்டர். ஸோ சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட் சைடில் வந்து உதிக்குது அண்டு அப்படியே வெஸ்ட் சைடில் வந்து மறையுது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலிமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே எர்த்தை சுற்றி வருது அப்படின்றது நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ எப்படி நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோமோ அப்போ வந்து டிஸ்டன்ஸில் மவுண்டெயின், ட்ரீஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து பேக்வர்ட்ஸில் மூவ் ஆகிற மாதிரி தெரியுமோ, அதே மாதிரி எர்த் வந்து தனி சுற்றிக்குது இல்லையா, ஸ்பின்னிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுது, சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாமே எர்த்தை சுற்றி வருது அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால தான், இவால்வ் ஆகிறதுனால தான் சன், மூன், ஸ்டார்ஸ்லாம் எர்த்தை சுற்றி வர மாதிரி நம்மளுக்கு தோன்றுது. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எர்த்து வந்து சன்னை சுற்றுதா இல்லை சன் வந்து எர்த்தை சுற்றுதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நைட் டைமில் நம்ம ஸ்கை பார்த்தா என்ன ஆகும், லாட் ஆஃப் ட்விங்க்லிங் ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும் இல்லையா, ஸ்டார்ஸ், சின்ன சின்ன ஸ்டார்ஸ் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரியா. ஒவ்வொரு ஸ்டார் வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். ஸோ சம் ஸ்டார்ஸ் என்ன செய்யணும்னா நட்சத்திரத்துக்கு பின்னால் வந்து வரும். அதுதான் என்னதுன்னா பிளானட், ஓகேவா. ஸோ நம்ம ஆன்சிஸ்டர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எர்த்தை சென்டராக வச்சு ஸோ அதை சுற்றி ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அப்சர்வேஷன் வந்து இந்த எர்த் வந்து சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுது இவங்களுக்கு, நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்க்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்தாலும் இந்த எர்த்தில் எங்கே இருந்து பார்த்தீங்கனாலும் சன் வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் வந்து ரைஸ் ஆகுது அண்ட் செட் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி மூன் அண்ட் அதர் பிளானட்ஸ் வந்து என்ன செய்யுது, 1 டைம் நம்ம எர்த்தை வந்து சுற்றி வந்துடுது. ஈவன் கெலஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ், கெலஸ்ட்ரியல் ஸ்பியர்ஸ்லாம் என்ன செய்யுது, அதே மாதிரி ரைஸ் ஆகுது அண்ட் ஈவினிங்கில் செட் ஆயிடுது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து கொடுத்துருது. ஸோ செகண்ட் திங் எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட எர்த்லேருந்து நம்ம பார்க்குற நம்ம பெர்ஸ்பெக்டிவில் எர்த் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, மூவிங் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து இது வந்து சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்றது இந்த 2 விஷயங்கள் மூலிமா நம்ம ஆன்சிஸ்டர் வந்து முடிவெடுக்கிறாங்க, ஓகேவா. என்னது, எர்த்து தான் வந்து சென்டர், எர்த்தை சுற்றி தான் அதர் பிளானட்ஸ், அதர் ஸ்டார்ஸ், சன் எல்லாம் சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் சிவிலைசேஷன் ப்ராக்ரஸ், த ஏர்லி ஆஸ்ட்ரானமர் ஃபவுண்ட் 2 types ஆஃப் மோஷன்ஸ் ஆஃப் celestial ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 மோஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. லெட் அஸ் டேக் த கேஸ் ஆஃப் மூன். ஸோ மூன்லேருந்து எடுப்போம். டெய்லி வந்து மூன் வந்து ஈஸ்ட்டில் உதிக்குது, வெஸ்ட்டில் மறையுது. ஸோ இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை மூன் வந்து ஈஸ்ட்டில் உதிக்கும், வெஸ்ட்டில் வந்து மறைஞ்சிரும் அப்படின்ட்டு. பட் இது இன்னும் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா மூணுக்குமே தனியாக ஒரு ரொட்டேஷன் இருக்கும், ஓகேவா, தனியாக ஒரு மோஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்குறீங்க, மூன் வந்து அஸ்வினி அப்படின்ற ஒரு ஸ்டார் கிட்டே இருக்குது அப்படின்னா, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரணி அப்படின்ற ஸ்டார் கிட்டே இருக்கும். இது வந்து என்னதுன்னா, இந்த அஸ்வினின்ற ஸ்டாருக்கு ஈஸ்ட் சைடில் இருந்தால் அந்த பரணி ஸ்டார் இருக்கும். ஸோ இதே மாதிரி என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் மூவ் ஆகுது. ஸோ அது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஸ்டார் கிட்டே இருக்கும், ஈஸ்ட் ஆஃப் பரணி. பரணி ஸ்டாருக்கு ஈஸ்ட்டில் இருக்கிறது தான் கார்த்திகை. ஸோ அந்த கார்த்திகை ஸ்டார் கிட்டே இருக்கும்.
ஸோ இதே மாதிரி 27 டேஸ்க்கு அப்படியே ஈஸ்ட் வேர்ட்ஸ் மூவ் பண்ணி கடைசியில் மறுபடியும் அது என்ன செய்யுது, அஸ்வினி ஸ்டார் கிட்ட வந்துடும். ஸோ ஒவ்வொரு நாளும் மூன் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து 27 டேஸ் கழிச்சு மறுபடியும் அது வந்து என்னது அஸ்வினி ஸ்டார் கிட்ட வந்துடுது. These two motions were puzzling. Very soon, astronomer like Aryabhatta said that Earth is spinning in its axis, that is caused apparent daily motion from east to west. இந்த ரெண்டு மோஷனுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை கொடுக்குது. ஸோ அஸ்ட்ரானமர் அரியபட்ட மாதிரி ஒரு அஸ்ட்ரானமர் சொல்கிறாங்க, எர்த் வந்து தன்னை சுற்றிக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் நம்மளுக்கு ஈஸ்ட்டில் உதிச்சு வெஸ்ட்டில் மறையிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி மூனோட ஈஸ்ட்வர்ட் மோஷன் இருக்கு இல்லையா, இதுதான் அதோட உண்மையான ஆக்சுவல் மோஷன். ஸோ 27 டேஸில் வந்து அந்த ஈஸ்ட்வர்ட் மோஷன் மூவ் ஆகும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. Thus, the geocentric model, also known as geocentrism, that is the description of the universe with the spherical and spinning earth at the center of the center, and the sun, moon, stars and planets all orbits the earth emerged in various cultures. ஜியோசென்ட்ரிசம் அல்ல ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா என்ன, எர்த் சென்டரில் இருக்குது, அதை சுற்றி பிளானட் ஸ்டார்ஸ் எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் என்னது ஜியோசென்ட்ரிசமா. In Greece, the model put forth by Greek philosopher Plato and அவரோட அசிஸ்டன்ட் அரிஸ்டாட்டல். இவங்க வந்து 6th centuryயில் இந்த சொல்கிறாங்க, 6th century BCயில். ஸோ இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கிரீஸ் ரோமன் மெத்தமெட்டிஷியன் டாமி என்ன சொல்கிறாங்க, 2nd century ADயில் சொல்கிறாங்க. ஓகேவா, இது சேர்ந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மாடல் சித்தாந்திக் அஸ்ட்ரானமி இன் இந்தியாவில் வந்து அரியபட்டியம் ஆஃப் ஆரியபட்டா அந்த நூலில் வந்து நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஜியோசென்ட்ரிசம் அதுதான் இதோட தீம். ஓகேவா, அதாவது எர்த் சென்டரில் இருக்குது, யூனிவர்ஸை சுற்றி, யூனிவர்ஸ் சென்டரில் என்ன இருக்குது, எர்த்து தான் இருக்குது, சன் ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து எர்த்தை சுற்றி வருது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஹவ் மூன் எக்ஸிபிட் ஃபேஸஸ், மூனுக்கு இப்படி ஃபேஸஸ் வந்துடுது. அஸ்ட்ரானமர் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் செர்டைன் ஃபேக்ட்ஸ். இந்த புறநானூறு 65 சங்கம் லிட்ரேச்சர், புறநானூறு 65 இதில் பார்த்திங்கன்னா காலத்தலையர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேரமான் பெருஞ்செயலநாதனை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. ஆன் த டே when the full moon appears, the sun and moon look at each other with their bright light. In the evening time, one spear hides behind the mountains. ஒரு ஃபுல் மூன் டே அப்போ சன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மூனுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ பிரைட் லைட் ரெண்டுமே கொடுத்துக்கும். ஸோ அப்போ ஈவினிங் டைமில் ஒரு ஸ்பியர் வந்து மவுண்டெயினுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாட்டு இல்லையா. ஆன் த ஃபுல் மூன் டே வென் த சன் இஸ் செட்டிங் இன் த வெஸ்ட், ப்ரீஷியஸ்லி அட் த சேம் டைம் த மூன் ரைசஸ் அட் த ஈஸ்ட். ஸோ வெஸ்ட்டில் சன் வந்து மறையும் போது ஈஸ்டில் சன் வந்து ரைஸ் ஆகும். தட் இஸ் த போத் சன் அண்ட் மூன் இன் ஆப்போசிட் சைட்ஸ். இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, சன்னும் மூணும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ லைக் வைஸ் வென் இட் இஸ் வேனிங் ஹாஃப் மூன், த மூன் இஸ் ரைஸ் வென் இட் இஸ் மிட் நைட் அண்ட் த வேக்சிங் ஹாஃப் மூன் ரைசஸ் டியூரிங் noon. From such observation and modeling, an assistant astronomer could explain why we have waxing and waning of moon. ஸோ நம்மளுக்கு எதனால் மூன் வந்து தேய்பிறை வளர்பிறை இப்படி ரெண்டு விஷயங்களில் வந்து காமிக்குது அப்படின்றத நம்ம வந்து அப்சர்வேஷன் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேனிங் அப்படின்றது என்னதுன்னா தேய்பிறை. ஸோ தேய்பிறை வந்து நைட் டைம்லேயும் அண்ட் வளர்பிறை வந்து நூன் டைம், அதாவது ஆஃப்டர்நூன் டைம்லேயும் வந்துடும். ஓகேவா, பௌர்ணமி அமாவாசை அதாவது நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன். ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு வந்து வேக்சிங் அண்ட் வேனிங் ஸ்டேஜஸ் நடக்கிறது எப்படி அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ வந்து பாருங்கள், 3rd quarter ஹாஃப் மூன், இதெல்லாம் என்னது 3rd quarter மூன்றது வந்து ஹாஃப் மூன், பாதி நிலா இருக்கும் இல்லையா அது. ஸோ சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். Sunlight falls on the spherical earth but only on the side facing the sun. The opposite side of earth is without sunlight. As the earth spins day and night, follows as different parts of the earth appear before the sun. That is that all times one half of the earth is illuminated by sun and one half is in darkness. சன்லைட் வந்து சன் தான் என்னது சோர்ஸ் ஆஃப் லைட் இல்லையா. ஸோ அதோட லைட் வந்து நம்ம எர்த்தில் ஒரு சைடில் தான் விழுகும். ஸோ இன்னொரு சைடு எப்போவுமே இப்படி டார்க்காக இருக்கும். அண்ட் வந்து நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால டே அண்ட் நைட்டாக வந்து என்ன செய்யுது, எப்போவுமே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு டே அண்ட் நைட் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. பிகாஸ் ஒன் சைடு தான் சன்னோட ரைஸ் கிடைக்கும், இன்னொரு சைடு எப்போவுமே டார்க்காக தான் இருக்கும். எர்த் ஸ்பின் ஆகிறதுனால தான் நம்ம எர்த்தில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து டே அண்ட் நைட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் மூணுமே, நம்மளோட மூணுக்குமே ஹாஃப் ஆஃப் த சன்லைட் தான் கிடைக்கும். ஸோ இன்னொரு எண்ட் எப்படி இருக்கும், எப்போவுமே டார்க்காக தான் இருக்கும். இந்த இமேஜ் பாருங்கள், சன்லைட் இருக்குது, சன் எர்த் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது, மூன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன ஃபேஸஸ் வருது அண்ட் இந்த மூன் வந்து எர்த்துக்கும் அந்த சைட் போகும்போது என்ன ஃபேஸ் வருது அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. ஸோ see here as shown in the diagram, when the moon is positioned between the earth and the sun, எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா illuminated part of the moon is away from the earth. Hence we cannot see any part that illuminated side of the moon.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம illuminated side of the moon வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒன்லி the dark side of the moon is towards the earth. ஸோ டார்க் சைட் தான் நம்மளுக்கு தெரியும். when the moon is in the position we have new moon. ஸோ இப்போ நியூ மூன் நம்மகிட்ட இருக்கும். now look at the moon when it is behind the earth. எர்த்துக்கு பின்னால் இருக்குன்னா now the portion of the moon is illuminated by the sun. it's totally towards the earth. so the dark side is away from the earth. so dark side வந்து நம்ம எர்த்தை விட்டு தள்ளி இருக்கும். so this means the moon will appear to be round in the sky. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஃபுல் மூன் மாதிரி தெரியும். when the sun, earth and moon are in 90-degree angle, how will the moon appear to be a person on the surface of the earth? so earthல இருக்கிற நம்மளுக்கு வந்து sun, earth, மூணுமே 90 degree இருந்தால் எப்படி தெரியும்? now if you look at the position of the moon facing earth, we will see half it is illuminated and half it is dark side. thus the moon will appear as a half moon. so இப்போ நமக்கு half moon தெரியும். so the half moon during waxing period is called first quarter and the half moon during the waning period is called third quarter. so first quarter அப்படின்னா waxing periodல இருக்கிற மூணை நம்ம சொல்லுவோம். third quarter அப்படிங்கும்போது அது வந்து waning periodல இருக்கும். so I see moon, earth and the sun. இதை வந்து lunar dichotomy அப்படி சொல்கிறாங்க. ஓகே, once we understand those 4 key moon phases, the phase between them should be fairly easily to visualize. ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா போதும், அது மிச்சதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். the word crescent refers to the phase where the moon is less than half illuminated. ஸோ க்ரெசன்ட்னா என்ன, ஹாஃப் இலுமினேட்டடுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை க்ரெசன்ட் சொல்லுவோம். ஸோ கிப்போஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபேஸ் where the moon is more than half illuminated. ஸோ ஹாஃப் இலுமினேட்டடுக்கும் மேலே இருந்துச்சுன்னா அதிகமாக இருந்தால் அதை கிப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேக்சிங் எசென்ஷியலி மீன்ஸ் க்ரோயிங் ஆர் எக்ஸ்பேண்டிங். ஸோ வேக்சிங் அப்படின்னா க்ரோ அல்லதுனா எக்ஸ்பேண்டிங். பேனிங் மீன்ஸ் ஷ்ரிங்கிங் ஆர் டிக்ரீசிங் இன் illumination. ஸோ இதுதான் தேய்பிறை வளர்பிறை. ஸோ வந்து வேக்சிங் அப்படிங்கும்போது அது வளருது அண்ட் தேய்பிறை அப்படிங்கும்போது அது வேனிங் ஸ்டேஜ். ஸோ நோட் ஆல்சோ தட் தீஸ் டிஸ்கவர் குட் பி மேட் வித் நேக்ட் ஐ. யூ டு நாட் நீட் டெலஸ்கோப் ஆர் எனி மாடர்ன் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த இதை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு நம்ம நேக்ட் ஐலே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி பாருங்கள், எர்த் சென்டரில் இருக்குது அண்ட் அதர் பிளானட்ஸ் ஆர் மூவிங் அரௌண்ட் இட். அண்ட் தென் சி epicycle, moon going around earth with 27-day period nicely explained in its motion. However, astronomers in ancient times faced problems in explaining the motion of them unknown 5 planets Mercury, Venus, Mars, Jupiter and Saturn. ஸோ இதோட மூமெண்ட்ஸ்லாம் சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூன் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் மூவ் எவ்ரிடே ஈஸ்ட்வர்ட் நைஸ்லி. ஸோ நம்மளுக்கு மூன் தெரியும் ஈஸ்ட்வர்ட்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அப்சர்விங் த மோஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஜான்வரி இட் வுட் அப்பியர் டு மூவ் ஈஸ்ட்வர்ட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டார்ஸ். ஸோ வந்து ஜான்வரியில் மாஸ் வந்து ஈஸ்ட்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. தட் இஸ் இன் த பொசிஷன் மாஸ் டுடே வில் பி அப் நியர் அ ஸ்டார் விச் இஸ் ஈஸ்ட் ஆஃப் த ஸ்டார் near which is was yesterday. However, on June 28th, we will see a change. From that day, the Mars would appear to move west rather than its normal eastward motion. This reversal of direction of planets is called retrograde motion. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஈஸ்ட்வேர்ட்ஸில் மூவ் ஆகும் அண்ட் ஜனவரியில் அண்ட் தென் ஜூன் 28th பார்த்தீங்கன்னா வெஸ்ட்வேர்ட்ஸில் மூவ் ஆகும். ஸோ இந்த ரிவர்சல் ஆஃப் டைரக்ஷன் என்ன சொல்கிறாங்க, retrograde அப்படின்னு சொல்கிறாங்க. If we continue to observe on August 28, once again the Mars would appear to reverse eastwards. So மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி ஈஸ்ட்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஓகேவா? Usually, Jupiter is brighter than Mars. However, around the period of retrograde motion, the Mars has much bright than the other times, even brighter than Jupiter. ஸோ இந்த ரெட்ரோடேட் பீரியடில் வந்து மாஸ் வந்து என்ன செய்யும், ஜூபிட்டரை விடையும் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்காங்க. ஸோ ஜூபிட்டர் தான் பிரைட்டர் ஸ்டார் மாஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த ரெட்ரோகிரேட் டைமில் வந்து மாஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். Other planets also exhibit number of puzzling behaviors. Venus and Mercury always appeared very close to Sun and hence never appeared in the midnight sky. So Venus and Mercury சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும், ஆனால் midnight skyல வந்து தெரியாது. The brightness of Jupiter also varied again when it is exhibit retrograde motion. So retrograde motionல brightness of Jupiter வந்து vary ஆகும். For example, in 2018, Jupiter reversed its direction of motion on March 9, 2018 and again resumed its normal eastward motion on July 18, 2018. ஸோ மார்ச் 9ல் அதோட மோஷனை மாற்றுது அண்ட் அதுக்கு மறுபடியும் ஜூலை 11ல் மோஷனை மாறுது. ஸோ த சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடல் where planets go around the earth could not explain why the brightness of the planets changed and why they reversed their direction. ஸோ வந்து இந்த ஜியோசென்ட்ரிக் மாடலால் எதனால் பிளானட்ஸ் ரிவர்ஸ் பண்ணுது, எதனால் பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதோட டைரக்ஷனை, இது எதுவுமே இது வந்து சொல்ல முடியல. Change in brightness on retrograde motion would be impossible if we assume that the planets were the same distance at all times from the earth.
எர்த்லேருந்து பிளானட் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த பிரைட்னஸும் அந்த ரெட்ரோகிரேட் மோஷனையும் வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை. To explain the puzzling phenomenon of astronomers in early times proposed a change in the simple geocentric model. This is called epicycle model. ஸோ இதில் வந்து geocentric மாடலில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, அதுதான் என்னது epicycle model. ஸோ Ptolemy in Greece, Aryabhatta in India and other used the epicycle model to explain the motion of celestial objects. The models were improved by generation of astronomers like Tycho Brahe and நீலகண்ட சோமயாஜி. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த எபிசைக்கிள் மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆல்தோ த மாடல் எக்ஸ்பிளைன் மெனி ஃபினாமினான் தேர் வேர் நம்பர்ஸ் ஆஃப் மிஸ் மேட்சஸ். த மாடல் வாஸ் பிகமிங் மெஸ்ஸி. ஸோ இப்போ மிஸ் மேட்ச் நிறைய இருக்குது, அந்த மாடல் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் அரைவல் ஆஃப் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் லிப்பர்சி. பட் கலிலோ யூஸ் இட்ஸ் ஃபார் ஸ்டடிங் த ஸ்கை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். த டெலஸ்கோப் ஷோட் மோர் யூனிவர்ஸ் வாஸ் தேன் விசிபிள் டு நேக் டை. ஸோ நம்ம கண்ணால் பார்க்குறத விட நம்மளால் டெலஸ்கோப் மூலிமா நிறைய பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? வித் திஸ் சிம்பிள் டெலஸ்கோப் மேட்சிங் டாய் டெலஸ்கோப் ஆஃப் டுடே, கலிலோ வாஸ் ஏபிள் டு see mountain on the moon, small dim stars invisible to naked eye, sunspots on the face of sun. இந்த டெலஸ்கோப் மூலிமா மூணில் இருக்கிற மலைகளை கொண்டு இப்போ நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. He was able to demonstrate the Milky Way hazy bright patch in the sky is not but thousands of stars huddled together. Jupiter had moons going around it and Saturn had mysterious appendage which we know as rings. ஸோ சாட்டனுக்கு ஒரு ரிங் மாதிரி ஒன்று இருக்குது, அண்ட் ஜூபிட்டருக்கும் நிறைய மூன் வந்து சுற்றுது. இப்படின்றது எல்லாமே நம்ம டெலஸ்கோப் மூலியமாக பார்த்துருக்கோம். One of the most startling observation he made was related to telescopic observation of Venus. This convinced him to accept the theory of Polish astronomer Nicholas Copernicus that it is not sun, planets and stars that go around Earth. So இதெல்லாம் Earth around பண்ணல, but it is the Earth and the other planets that go around the sun. Heliocentric theory. So heliocentric theory அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. போலிஷ் அஸ்ட்ரானமர்ஸ் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்தை சுற்றி எதுவுமே போகலை, சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்ஸும் வருது அப்படின்றத வந்து இது சொல்லியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப் மூலிமா கலீலியோவும் இதை வந்து ஒத்துக்கிறாங்க, ஆமாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் எபிசைக்கிள் மாடல் வந்து எப்படி இருக்குது, டிஸ்சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. ஸோ நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் radically proposed that the model will become simple if we assume that the sun is at the center and all planets including Earth go around it. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சன் சென்டரில் இருந்துச்சுன்னா மற்ற பிளானட்ஸ்லாம் சுற்றி வரும்போது இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. Suppose Earth and Mars are the two sides of the sun, then Mars would be fair and appear dimmer. So Mars வந்து தூரமாக இருக்கும், அதனால் டிம்மாக இருக்கும். Compared to when they are in the same side இருக்கிறது பதிலாக. So Earth orbits on 365 days where Mars takes 687 days. ஸோ எர்த் வந்து 365 days தான் எடுக்குது, ஆனால் மாஸ் வந்து 687 days எடுக்குது. This implies at times Earth will overtake Mars. When the Earth is approaching and overtaking Mars, the Mars would appear to exhibit retrograde motion. ஸோ இந்த இதை சொல்கிறாங்க, எர்த் வந்து ஒரு டைமில் வந்து ஓவர்டேக் பண்ணிடும் மார்ஸை. ஸோ அப்போ வந்து மாஸ் வந்து retrograde மோஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இன் ஷார்ட், ஆல் த அப்சர்வ் phenomenon would be explained in a simple way. However, how do we know that actually sun is at the center or not? Galileo found that his observation of Venus gave the observational of எவிடன்ஸ் டு சப்போர்ட் த ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஸோ கலீலியோ அந்த டெலிஸ்கோப் வச்சு பார்த்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வீனஸ் அப்சர்வ் பண்ணது மூலயமா இந்த ஹீலியோசென்ட்ரிக் தியரிக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. Galileo observed Venus in 1610 to 1611 with the telescope. To naked eye, Venus is just a gleaming bright spot. ஸோ நம்மளுக்கு வீனஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 3 மணி காலையில் 3 மணி போல் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் தெரியும் இல்லையா, அதுதான் என்னது வீனஸ். நம்ம நேக்ட் ஐயால் கூட நம்மளால் வீனஸை பார்க்க முடியும். ஸோ ஹவவர் த்ரூ டெலஸ்கோப் த ஷேப் ஆஃப் த பிளானட் கேன் பி சீன். அந்த ஷேப்பையும் நம்மளுக்கு வந்து டெலஸ்கோப் மூலிமா பார்க்கலாம். கலீலியோ வாஸ் ஸ்டார்டல்டு டு ஃபைண்ட் லைக் மூன் வீனஸ் டு எக்ஸிபிட் ஃபேஸஸ். வீனஸும் ஃபேஸஸ் எக்ஸிபிட் பண்ணுது மூன் மாதிரியே. த ஷேப் வேரிட் ஃப்ரம் கிரசன்ட் டு காபியஸ். ஸோ கிரசன்ட்லேருந்து காபியஸ்க்கு வீனஸோட ஃபேஸும் மாறுது. ஆல்சோ த சைஸ் ஆஃப் த பிளானட் வேரிட். வென் த பிளானட் வாஸ் இன் காபியஸ் ஃபேஸ் the size was small, and when it is in the was thin crescent, the size of was many folds higher. So gibbous ஃபேஸில் வந்து அது பெருசாக சின்னதாக தெரியுது, அண்ட் crescent ஃபேஸில் வந்து அது பெருசாக தெரியுது அப்படின்காங்க.
As the Venus went around the epicycle as shown in the diagram, Venus would exhibit phases. ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி வீனஸ் வந்து மூவ் ஆகும்போது வீனஸ் வந்து ஃபேஸஸ் எக்ஸிபிட் பண்ணுது. ஆல்சோ அட் டைம்ஸ் த பிளானட்ஸ் would be நியரர். ஸோ சம்டைம்ஸில் எப்படி இருக்குது பக்கத்தில் போகுது அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து ஃபேராக இருக்குது. ஸோ மேக்கிங் த அப்பரண்ட் சைஸ் க்ரோ பிக்கர் அண்ட் அட் த டைம்ஸ் ஃபார் மேக்கிங் த அப்பரண்ட் சைஸ் ஸ்மாலர். Thus the variation in the brightness can also be explained. ஸோ இது வந்து பிளானட் பக்கத்தில் இருக்கும்போது பிரைட்னஸ் எப்படி இருக்கும், தூரமாக இருக்கும்போது அதோட பிரைட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது மூலிமா பிரைட்னஸ் கூட நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இட் பிகம் கிளியர் டு கலீலியோ that the geocentric epicycle model will not help accounting for the observed phases of the Venus. ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடல் வந்து இந்த வீனஸோட ஃபேஸஸை சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஹீலியோசென்ட்ரிக் மாடல் தான் கரெக்ட் அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த டயக்ராமை பாருங்கள். வீனஸ் வந்து சன்னை சுற்றி வந்தாலும் எர்த்தோட சுற்றளவை விட வீனஸோட சுற்றளவு கம்மியாக இருந்தாலும் ஸோ த ஆர்பிட் இஸ் இன்சைட் தட் ஆஃப் எர்த், வீனஸ் would appear நியர் த சன் இன் த ஸ்கை. வீனஸ் வந்து சன்னுக்கிட்டேயே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸ்கைலேருந்து பார்க்கும்போது. இட் கேன் நெவர் பி சீன் இன் த மிட் நைட் ஸ்கை. மிட் நைட் ஸ்கையில் நம்மளுக்கு பார்க்க முடியாது. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ அது வந்து எர்த்தை சுற்றி வருது அப்படின்னா அது வந்து பிக்கராகவும் கம்பேர்ட் டு த சன்னுக்கு எதிர்த்தாப்புலையும் இருக்கும். ஸோ அது வந்து பிரைட்டராகவும் இருக்கணும் அப்படிங்காங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி வீனஸ் இஸ் ரெவால்விங் அபவுட் த சன் இட் எக்ஸிபிட்ஸ் அபவுட் த கிபோஸ் ஃபேஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் த கிபோஸ் ஃபேஸ் இஸ் ஸ்மாலர் தென் த கிரசன்ட் ஃபேஸ். ஸோ வீனஸ் வந்து சன்னை சுற்றி வந்தால் தான் நம்மளால் கிபோஸ் ஃபேஸை பார்க்க முடியும், இல்லைன்னா நம்மளால் அதை வந்து பார்க்கவே முடியாது எர்த்தை சுற்றி வந்துச்சுன்னா. இந்த கிளிங்கிங் observational evidence proved that the at least the Venus orbited around the sun. ஸோ வீனஸாவது இந்த சன்னை தான் சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, டெலஸ்கோப்ஸ் மூலியமாகவும் நிறைய அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம பிளானட்ஸ் எல்லாமே சன்னை தான் சுற்றி வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா, ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இஃப் கலீலியோ வேர் அரவுண்ட் டுடே he would surely be amazed at the exploration of our solar system and beyond by ISRO, NASA, Russian Space Agency and other. ஸோ கலீலியோ இப்போ இருந்திருந்தாருன்னா ISRO, NASA நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வியந்திருப்பாங்க கண்டிப்பாக. Now we can observe planets orbiting around the other stars, proving that not only planets orbit around the sun. So planets மட்டும் சன்னை சுற்றி வரல இந்த சோலார் சிஸ்டம், பட் ஆல் அரவுண்ட் த யூனிவர்ஸ் சச் பிளானட்டரி சிஸ்டம்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய பிளானட்டரி சிஸ்டம் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. who knows, in some of there could be life and in rare cases intelligent life, humans wandering and exploring universe. Imagine a future time when such life meet us, how exciting a moment it would be. ஸோ வந்து இதே மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த இதில் எங்கேயாவது லைஃப் இருந்துச்சு, இன்டெலிஜென்ஸ் லைஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ நம்ம அதை மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஜின் ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் எப்படி ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்கூலில் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அப்போது அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கலாம். 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்கூல் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம சன் வந்து என்னது ஒரு பிளானட்டரி சிஸ்டம். ஸோ அதை சுற்றி நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ஸ் இருக்கோ அதே மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஸோ நம்ம கேலக்ஸியோட நேம் வந்து மில்கி வே. ஸோ அதே மாதிரி நிறைய thousands, hundreds of billions of galaxies in the universe. ஸோ ஒவ்வொன்றுலேயும் ஸ்டார்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாரை சுற்றி பிளானட்ஸ் இருக்குது, அந்த அதுக்கு கேலக்ஸி இருக்குது. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்குது, ஓகேவா, பில்லியன் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. How did all these come about? Were they in the existence always or was there is a beginning? ஸோ இது எப்படி பிகின் ஆச்சு, எப்படி இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, when we observed other galaxies we found a strange behavior. All the galaxies were appearing to move away from us. Further they are faster, they are appear to move. ஸோ எல்லா கேலக்ஸியும் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. எவ்ரி கேலக்ஸி ஆர் மூவிங் ஃபர்தர் அவே. Cosmologists, scientists who study the structure and evolution of universe, that is cosmos, reason that this implies at one point of time in the past all matter was confined in a single point and since then it is started to expand. So ஒரு single pointல அது என்ன செஞ்சிருக்கு, expand ஆயிருக்கு. So event when the matter confined in a single point and began to expand is called Big Bang. This is considered as the origin of our universe as we know it. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிக் பேங் நடந்திருக்கு. ஒரு சிங்குலாரிட்டி, ஒரு சின்ன பாயிண்டில் இருந்து
வெடித்து, அதாவது பிக் பேங்காக வெடித்து கேலக்ஸியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அதனால தான் என்ன செய்யுது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, ஃபர்தராக மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ யூனிவர்ஸோட ஆரிஜின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்குலாரிட்டி, அந்த ஒரு சிங்கிள் ஆட்டம் அதுலேருந்து பிக் பேங்காக வெடிக்குது. ஸோ த பிக் பேங் தியரி இஸ் த ப்ரிவேலிங் மாடல் ஆஃப் த எவல்யூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேங்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் திஸ் தியரி ஸ்பேஸ் அண்ட் டைம் எமர்ஜ் டுகெதர் அபவுட் 14 பில்லியன் இயர்ஸ் அகோ. இவால்யூஷன்லாம் எப்போ 14 பில்லியன் இயர்ஸ் ஆகோ நடந்திருக்கு. அட் தட் டைம் த என்டையர் யூனிவர்ஸ் வாஸ் இன்சைட் அ பபிள் தட் வாஸ் thousands ஆஃப் டைம்ஸ் ஸ்மாலர் தேன் அ பின் ஹெட். குண்டூஸ் எடுத்திங்கன்னா அதில் அந்த பின்னோட எட்ஜ் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும்ல, அந்த இதில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஹாட்டர் அண்ட் டென்சர் தென் எனிதிங் வி கேன் இமேஜின். ஸோ ரொம்ப ஹாட்டர் அண்ட் டென்சராக இருந்திருக்கு. தென் இட் இஸ் சடன்லி எக்ஸ்பேண்டட். த ப்ரெசன்ட் யூனிவர்ஸ் எமர்ஜ்டு. டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் ஆல் பிகேன் வித் த பிக் பேங். ஸோ இது எல்லாமே இந்த பிக் பேங்னால தான் நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் த யூனிவர்ஸ் க்ரீவ். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யூனிவர்ஸ் வளர்ந்துருச்சு. ஃபார் அ ஸ்மாலர் தேன் அ சிங்கிள் ஆட்டம் டு அ பிக்கர் தேன் அ கேலக்ஸி. ஒரு சிங்கிள் ஆட்டம்லேருந்து ஒரு பிக்கர் கேலக்ஸியாக மாறி இருக்கு. ஸோ அண்ட் இட் கெப்ட் ஆன் க்ரோயிங் அட் அ ஃபேண்டாஸ்டிக் ரேட். இட் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் டுடே. இந்த ஆட்டம் சைஸ்லேருந்து அந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் இது இன்னமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் இப்போ ப்ரெசென்ட்லி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓவர் த நெக்ஸ்ட் 3 minutes the temperature dropped below 1 billion degrees Celsius. After 3 lakhs years the universe had cooled to about 3000 degrees. Atomic nuclei could finally capture electrons to form atoms. 3 lakh years அப்புறம் என்ன செஞ்சுருக்கு, அந்த டிகிரி ஆஃப் கொஞ்சம் 3000 டிகிரி கூல் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அட்டாமிக் நியூக்ளியர் குட் ஃபைனலி கேப்சர் எலக்ட்ரான்ஸை கேப்சர் பண்ணி அது ஆட்டமாக ஃபார்ம் ஆகுது. That stage of evolution of universe, it was filled with clouds of hydrogen and helium gas. Giant clouds of hydrogen and helium were gradually drawn to the place where dark matter was most dense, forming the first galaxy, stars and everything else seen today. So இன்னைக்கு பார்க்குற எல்லாமே அப்போ தான் ஃபார்ம் ஆகுது அந்த டார்க் க்ளவுட்ல இருந்து. We cannot see anything that happened during the first 3 lakh years of the universe. Scientists try to work it out of their knowledge of atomic particles and form computer models. The only direct evidence of the Big Bang itself is the faint glow in space called cosmic microwave background. ஸோ அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்றது மட்டும்தான் ஒரே ஒரு எவிடன்ஸாக இருக்குது நம்மளுக்கு இந்த பிக் பேங்க்கு. ஸோ ஆஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பாஸ் த டென்ஸ் இயர்ஸ் புல்ட் இன் த மெட்டீரியல் பிகாஸ் தே ஹேட் மோர் கிராவிட்டி. ஸோ டென்ஸ் ஏரியாவில் மோர் கிராவிட்டினால அது புல் பண்ணி வச்சிருக்கு. ஃபைனலி அபவுட் 100 million years ஆஃப்டர் 100 million years கழிச்சு இந்த பிக் பேங் என்னாச்சு, the gas become hot and dense enough for the first stars to form. ஸோ அந்த ஹாட் அண்ட் டென்ஸ் அந்த இதில் ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. நியூ ஸ்டார்ஸ் வேர் பிகின் பார்ன் அட் அ ரேட் 10 times higher than the present day universe. நியூ ஸ்டார்ஸ் பார்ன் ஆகுது அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட் டேயில் 10 times அதோட ஹையராக ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். லார்ஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் சூன் பிகேம் த ஃபர்ஸ்ட் கேலக்ஸி. கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார்ஸ்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் கேலக்ஸி ஃபார்ம் ஆயிருக்கு. The humble space telescope and powerful ground-based telescopes are now beginning to find galaxies that were created about 1 billion years after the Big Bang. 1 billion இயர்ஸ்க்கு முன்னால் பிக் பேங்னால் வரப்பட்ட கேலக்ஸியை கண்டுபிடிக்கிறோம். தீஸ் ஸ்மால் கேலக்ஸிஸ் வேர் மச் க்ளோசர் டுகெதர் தென் த கேலக்ஸிஸ் ஆர் டுடேஸ். ஸோ இப்போ இருக்கிற கேலக்ஸியை விட அப்போ இருந்த கேலக்ஸி ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ கொலிஷன்ஸ் வேர் காமன். அங்கே கொலிஷன்ஸ் ரொம்ப காமனாக இருந்துச்சு. கொலிஷன்ஸ் அப்படின்னா மோதல்கள். சரி, அங்கே மோதல்கள் இந்த கேலக்ஸிக்குள்ள காமனாக இருந்துச்சு. லைக் 2 flames moving towards each other, they emerged into bigger galaxy. ஸோ இது மாதிரி மூவ் ஆகி பக்கத்தில் அது பிக்கர் கேலக்ஸியாக மாறுது. ஸோ நம்மளோட கேலக்ஸி அவர் மில்கி வே கேலக்ஸி இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கம் டுகெதர் இன் திஸ் வே. Building block of universe. As stated above, universe is constituted of galaxies. Just a lots of house in our locality constitute a village or city. We have lot of things such as rooms, furniture, etc. in our homes. Likewise, lot of stellar objects such as ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மெட்ராய்ட்ஸ் ஆர் வேர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ நம்ம வீடு எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரீட்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீடாக இருக்குது, இந்த வீடெலாம் சேர்ந்து ஒரு வில்லேஜ் ஆகுது, இந்த வில்லேஜ்லாம் சேர்ந்து ஒரு சிட்டி ஆகுது. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸிஸ், இந்த கேலக்ஸிலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ். More to know. Astronomical unit. The average distance between the earth and the sun is called the astronomical unit. ஸோ ஆவரேஜாக சன்னுக்கும் எர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், astronomical unit அப்படின்னுவோம். அது AU அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1.496 × 10⁸ கிலோமீட்டர் அப்படின்றது தான் 1 astronomical unit.
Next, light year. The distance traveled by the light in 1 year is called light year. It is denoted by Ly. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த லைட் வந்து 1 இயர்க்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். Parsec. A parsec is defined as the distance at which the one astronomical unit subtends at an angle of 1 second arc per second. It is denoted by PC. So 1 PC is equal to 3.2615 light year. So அதாவது 3.09 into 10 power 13 kilometer. So 1 parasec அப்படின்றது வந்து 3.09 into 10 power 13 kilometer. Galaxy. A galaxy is a large collection of stars or clusters of stars and celestial bodies held together by gravitational force. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி ஹெல்ட் ஆயிருக்கு gravitational forceனால ஹெல்ட் ஆயிருக்கு, ஹெல்ட் அட்ராக்ஷனால. There are about billions of galaxies in the universe. Billions of galaxies இருக்குது. Most galaxies range from 1000 to 10,000 parasec in diameter. As we have different types of houses in locality, the galaxies are also different types. நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி, ஒரே ஒரு கேலக்ஸி தான் தெரியும். ஆனால் இதே மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம ஸ்ட்ரீட்டில் எப்படி ஒரு குடிசை வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு நார்மல் வீடு இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸியும் இருக்குது. ஸோ பாருங்கள் என்ன டைப்ஸ்லான்ட்டு: ஸ்பைரல், எலிப்டிக்கல், பேர்டு ஸ்பைரல் அண்ட் இர்ரெகுலர். ஸோ ஸ்பைரல் கேலக்ஸினா என்னன்னு பாருங்கள். ஸ்பைரல் கேலக்ஸி கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் rotating disk containing stars, gas and dust and a central concentration of stars known as the bulge. ஸ்பைரல் கேலக்ஸின்னு என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து ஸ்டார்ஸ், டஸ்ட்டு, கேஸ் இதெல்லாம் சேர்ந்து இது வந்து தட்டையாக இருக்குமா, இது வந்து பல்ஜாக நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் என்ன ஸ்பைரல் கேலக்ஸி. இந்த ஸ்பைரல் கேலக்ஸிலாம் மொத்தமாக ஃபெயிண்டர் ஹேலோ ஆஃப் ஸ்டார்ஸ், கொஞ்சம் மங்கலாக அந்த மாதிரி ஸ்டார்ஸ் தான் இருக்கும். ஸ்பைரல் கேலக்ஸின்ற நேம் எதனால் வந்துச்சுன்னா ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்னால வந்தது. ஓகேவா? அண்ட் தட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் த சென்டர் இன் டு த கேலக்டிக் டிஸ்க். ஸோ சென்டரில் இருந்து அந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்ற நேம் வந்தது. Spiral arms are sites for ongoing stars formation and are brighter than the surrounding disk because they are young hot stars that inhabit them. ஸோ இந்த ஸ்டார் இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் கேலக்ஸி பிகாஸ் இந்த கேலக்ஸி வந்து யங் ஸ்டார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இதில் வந்து ரொம்ப யங் ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால அந்த யங் ஸ்டார்ஸோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ சரௌண்டிங்கை விட இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அண்ட் இது கொஞ்சம் ஃபெயிண்டராக இருக்கும், கொஞ்சம் மங்கள் தன்மையும் கொஞ்சம் இருக்கும். இதுதான் என்னது ஸ்பைரல் கேலக்ஸி. இந்த ஸ்பென்டரில் இருந்து ஸ்பைரல் ஷேப்பில் உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பைரல் கேலக்ஸி அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் கேலக்ஸி. எலிப்டிக்கல் கேலக்ஸி டென் டு பி சரௌண்டட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் globular clusters. globular clustersஆல சரௌண்ட் ஆயிருக்கும். irregular galaxy. An irregular galaxy is an galaxy that does not have a distinct regular shape unlike a spiral or elliptical galaxy. ஸோ எலிப்டிக்கல் கேலக்ஸினா அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, ஸ்பைரல்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. பட் irregular galaxyனா அதுக்கு ஷேப்பே கிடையாது. ஸோ நியூக்ளியர் பல்ஜ் இருக்கும் on any trace of a spiral arm structure. 1/4 of the galaxies found so far are this type. ஸோ 1/4 எப்படி இருக்குது, இந்த மாதிரி irregular galaxy தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், cosmologists say that some irregular galaxies were once spiral or elliptical galaxy but were deformed by an uneven external gravitational force. ஸோ இந்த மாதிரி irregular galaxyலாம் once upon a timeல வந்து ஸ்பைரல் அல்லது எலிப்டிக்கல் கேலக்ஸியாக இருந்திருக்கு. ஆனால் சில எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இது வந்து இந்த ஷேப் வந்து குறைஞ்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ irregular galaxy may be contained abundant amount of gas and dust. ரொம்ப அதிகமாக கேஸ் அண்ட் டஸ்ட் வந்து irregular galaxyயில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து irregular galaxyக்கு ஒரு எக்ஸாம்பிள். பாருங்கள், ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குது இந்த கேலக்ஸி. நெக்ஸ்ட் பேர்டு ஸ்பைரல். பேர்டு ஸ்பைரல் கேலக்ஸி இஸ் a spiral galaxy with a central bar shaped structure composed of stars. சென்டரில் பார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதில் வந்து ஸ்டார்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். Bars are found in approximately 2/3 of the 1/3 of all spiral galaxies. So இந்த bars வந்து ஸ்பைரல் கேலக்ஸியில் 1/3 இருக்குது. இது மில்கி வே கேலக்ஸி வேர் our solar system it is also located in this classified as the bad spiral galaxy. நம்ம கேலக்ஸி என்ன சொல்கிறாங்க, பேட் ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேட் ஸ்பைரல் கேலக்ஸியோட எக்ஸாம்பிள். ஸோ சென்டரில் வந்து கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் உள்ள இது வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், பேட் ஸ்பைரல் கேலக்ஸி அப்படி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் மில்கி வே. த மில்கி வே இஸ் த கேலக்ஸி இன் விச் ஆர் சோலார் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், மில்கி வே கேலக்ஸி அப்படி சொல்கிறோம். diameter of Milky Way is over 1 lakh light years. So diameter எவ்வளோ இருக்கா, 1 lakh light years. So the Milky Way includes stars smaller than our sun as well as many other stars that are 1000 of times bigger than the sun. So நம்மளுக்கு sun தான் பெரிய ஸ்டார் தெரியும், பட் அது சன்னை விட 1000 times bigger ஸ்டார்ஸ்லாம் இந்த கேலக்ஸியில் இருக்குது. It includes many other stars, other celestial bodies of gases, clouds of dust, dead stars, newly born stars. So நிறைய
ஸ்டார்ஸ் டெட்டாக இருக்குது அண்ட் நியூ ஸ்டார்ஸ் பார்ன் ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் ஆல்சோ தாட் தட் கண்டெயின் அட்லீஸ்ட் 100 பில்லியன் ஸ்டார்ஸ். தி கேலக்ஸி தட் இஸ் க்ளோசஸ்ட் டு ஆர்ஸ் மில்கி வே இஸ் ஆண்ட்ரோமெடா. நம்ம கேலக்ஸி பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி பேர் என்னதுன்னா ஆண்ட்ரோமெடா. மில்கின்ற வேர்டு எதனால் வந்துச்சுன்னா நம்மளால் அதை எர்த்லேருந்து பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸ் நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. A band of light seen in the night sky formed in the stars that cannot be individually distinguished by the naked eye. நேக்ட் ஐயால் இந்த பிளேஸை நல்லா பார்க்க முடியாதுன்றதுனால அதுக்கு மில்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியன் மைத்தாலஜி திஸ் பேட்ச் இஸ் கால்டு அக்ஷா கங்கா. எர்த்லேருந்து பார்க்கும்போது நம்ம மில்கி வே பேண்ட் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது கலீலி ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேண்ட் ஆஃப் லைட் இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ் இந்த டெலஸ்கோப் இன் 1610 இது சொல்கிறாங்க. அன்டில் இயர்லி 1920s வரைக்கும் மோஸ்ட் அஸ்ட்ரானமர்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா the Milky Way contained all the stars in the universe. மில்கி வேலே எல்லா ஸ்டார்ஸும் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. பட் அப்படி கிடையாது. என்னது அப்சர்வேஷன் பை எட்வின் ஹபிள் ஷோட் தட் த மில்கி வே இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் மெனி கேலக்ஸி. ஸோ பில்லியன் கேலக்ஸியில் மில்கி வேன்றதும் ஒரு கேலக்ஸி அப்படின்றத எட்வின் ஹபிள் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ மில்கி வே கேலக்ஸி அப்படியே ஸ்டில்லாக நிற்காது, அது கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கேலக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 லைட் இயர்ஸ் தள்ளி தான் இருக்குது சென்டர் ஆஃப் கேலக்ஸி. ஸோ சோலார் சிஸ்டம் ட்ராவல்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 8,28,000 km/h. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. ஈவன் அட் திஸ் ரேபிட் ஸ்பீட் த சோலார் சிஸ்டம் வுட் டேக் about 230 million years. ஸோ இந்த ரேபிட் ஸ்பீட்லேயுமே இந்த சோலார் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிறதுக்கு 230 million years ஆகுது டு ட்ராவல் அரௌண்ட் த மில்கி வே. When the solar system was in the same spot as it is now, there are no humans. இப்போ இருக்கிற இடத்துலையே சோலார் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அங்கே ஹியூமன்ஸ் இருக்க மாட்டாங்க, ஹிமாலயன் மவுண்டன் இருந்திருக்காது, நோ எர்த் அண்ட் நோ டைனோசரஸ் வேறு ரோமிங் அரௌண்ட் தி எர்த். டைனோசர் மட்டும்தான் ரோமிங் அரௌண்ட் த எர்த்தில் இருந்திருக்கும். பிகாஸ் அது மூவ் ஆகும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் விழுந்து நம்ம எவல்யூஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அட்டாக்ட் இன்சைட் த வெரி சென்டர் ஆஃப் த கேலக்ஸி இஸ் த மான்ஸ்டர் பிளாக் ஹோல், பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் த மேசிவ் ஆஃப் த சன். ஸோ சன்னோட பில்லியன்ஸ் ஆஃப் டைம் பெருசானது தான் மேசிவ் ஹோல், அதான் சென்டரில் இருக்குது. Although black holes cannot be directly viewed, scientists can see their gravitational effects as they change and distort the paths of material around it. Most galaxies like our Milky Way are thought to have a black hole in their heart. இந்த லெசனில் இன்னொரு 10 minutes வீடியோ இருக்கும், அதை நெக்ஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, அதனால தான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். நான் பார்ட் 2 போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.